ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது குருவும் புதனும் குதர்க்கங்களும். இதன் தலைப்பு. அறிவாளி கிரகங்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் வர்ணிக்கப்படக்கூடிய கிரகங்கள் புதனும் குருவும். இதில் குரு பகவான் ஒரு நேர்வழி அறிவாளி. நேர்வழி அறிவாளினா முறையான படிப்பு, முறையான பழக்க வழக்கங்கள், முறையான அளவில் மேல் படிப்பு படிக்கிறது, ஒழுக்கம் தவறாமல் இருக்கிறது, இந்த மாதிரி கொடுக்குற கிரகம். புதன் பார்த்திங்கன்னா மறைமுக அறிவாளி, படிக்காத மேதை, பள்ளி படிப்பையே முடிக்கலினாலும் பயங்கரமான அறிவாளிகளாக இருக்கிறது, அறிவாற்றவள் மிக்கவராக தன்னை வெளிப்படுத்தி கொள்வது, அனைத்து துறைகளிலும் புலமை, ஆதிக்கம், நுனிப்புள் மேய்தல் அப்படி கொடுக்குறது. அதாவது ஒரு ப்ராப்பராக படித்து வர்ற ஒரு பையனுக்கும் படிக்கலினாலும் அறிவாளின்னு தன்னை பறைசாற்றி கூறக்கூடிய இன்னொரு பையனுக்குமான அமைப்பு தான் இந்த குருவும் புதனும். உங்கள் ஜாதகத்தில் குருவும் புதனும் பார்த்திங்கன்னா இணைஞ்சிருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு அறிவாளி தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. நல்ல ஆராய்ச்சி மனப்பான்மையும் பக்குவமும் எதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய சூட்சுமத்தையும் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் பரஸ்பரம் இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பாதகாதிபதிகள். ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கேந்திராதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதிங்கிற வேலையை செய்யக்கூடிய. புதனுக்கு குருவை சுத்தமாக பிடிக்காது, குருவுக்கு புதனையும் பிடிக்காது. இவங்க ரெண்டு பேருமே இயற்கை சுபர்கள்ங்கிற சௌமிய வழியில் வரவங்கன்னாலும் கூட ரெண்டு பேரும் பரஸ்பரம் கேந்திராதிபத்திய தோஷத்தை மிக கடுமையாக வெளிப்படுத்தி கொள்ளும் தன்மை கொண்டவர்கள். இப்போ ஒரு மிதுன லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு மாதிரி கெடுக்கிறவர் வேறு யாருமே இருக்க முடியாது. கன்னி லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டால் குரு தான். அதனால தான் மிதுனமும் கன்னியும் எப்போ பார்த்தாலும் குரு சார்ந்த விஷயங்கள்லாம் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குருவின் விஷயங்கள் என்னென்ன? பணம், தனம். இந்த தனம் சார்ந்த விஷயங்களில் நிறைய தவறுகள் செய்வாங்க. அதில் மிதுன லக்னம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை விஷயத்துலையும் தொழில் விஷயத்திலும் நிறைய தவறுகள் செய்யும். ஏன்னா இது 7, 10ஆம் இடத்து அதிபதியாக குரு வருவார் இல்லையா? அதுவே கன்னி லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் வாழ்க்கை துணை விஷயங்கள்லையும் பெரும் தவறுகள் செய்யும். முதலீடுகள் விஷயத்தில் கன்னி பெரும் தவறுகள் செய்கிறதுக்கான அந்த 4ஆம் அதிபதியாக கேந்திராதிபதி குரு வர்றதுனால தான். அதே அப்படியே தனுசு லக்னம் மீன லக்னக்காரங்களுக்கும் புதன் தன்னுடைய பங்குக்கு வச்சு செய்வார். இப்போ தனுசு லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் இடம் 10ஆம் இடம் சார்ந்த வாழ்க்கை துணை சார்ந்த சொந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் கடுமையான தவறுகளை இழைக்கும். அதனால தான் மிதுன லக்னக்காரங்களையும் கன்னி தனுசு லக்னக்காரங்களையும் சுய தொழில் பண்ணாதீங்க. இந்த 4 உபய லக்னக்காரங்களும் மேக்ஸிமம் சுய தொழில் செய்யாதீங்க, செஞ்சிங்கன்னா பெரிய சக்ஸஸ் கிடைக்காதுன்னு சொல்கிறதுக்கான சூட்சமும் இதுதான். ஏதாவது சேவை சார்ந்த தொழில்களில் மட்டுமே வெற்றி பெறுவதற்கான அமைப்பை தான் இவங்க கொடுப்பாங்க. மீன லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களும் அதே மாதிரி தான். வீடு மனை யோகம் முதலீடுகள் சார்ந்த தவறுகளும் வாழ்க்கை துணை சார்ந்த தவறுகளும் செய்வாங்க. இவங்க புதனுடைய காரகத்துவத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த தனுசும் மீனமும். மிதுனம் மற்றும் கன்னி பார்த்திங்கன்னா குருவனுடைய காரகத்துவத்தில் எச்சரிக்கையாக இருக்கும். குருவனுடைய காரகத்துவங்களில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஜாதகத்தில் இணைஞ்சால் எப்படி இருக்கும்? பரஸ்பரம் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலுமே புத்திசாலித்தனத்துக்கு குறைவு இருக்காது, ஆராய்ச்சி மனப்பான்மைக்கு குறை இருக்காது. ஒருவர் பார்ப்பதும் அதே அமைப்பு தான். இணைந்து இருவரும் இருந்தாலுமே அதிபுத்திசாலித்தனம் இருக்கும். இதில் இயற்கை பாவ வீடுகளில் இவங்க இணைஞ்சிருந்தாங்கன்னா குதர்க்கமான புத்தி, குறுக்கு வழியை நாடுறது, உழைக்காமல் எப்படி சம்பாதிக்கிறது, மற்றவங்களை எப்படி ஏமாத்துறதுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க. குறிப்பாக விருச்சிகம் கும்பம் மாதிரியான இடங்களில் குரு புதன் நினைவு இருந்ததுன்னா இந்த சீட்டிங் பண்ணுறதுல டாக்டரேட் பண்ணுற அளவுக்கு வளர்த்து விட்ருவாங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான சீட்டிங்கெல்லாம் செய்யக்கூடிய தகுதி கொண்டவங்களாக மாற்றி விட்டுரும். ஸோ இப்போ அது ஒரு வித வில்லங்கத்தை கொடுக்கக்கூடியதான். 2 இயற்கை சுபர்களாகவே இவர்கள் இருந்தாலும் இவர்களின் இணைவு ஒருவனுக்கு அதிபுத்திசாலித்தனத்தை கொடுத்து அந்த புத்திசாலித்தனத்தினாலேயே மற்றவர்களை மட்டம் தட்டும் எண்ணத்தையும் கொடுத்துரும். மற்றவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி மமதையோடு இருப்பாங்க. நிறைய புகழ்பெற்ற விஞ்ஞானிகள், டாக்டர் மாதிரியான துறையில் இருக்கிறவங்க, ஆடிட்டர் துறையில் இருக்கக்கூடியவங்க, வக்கீல் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குருபுதன் நினைவு இருக்கும். அதே மாதிரி ஜோதிட தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குருபுதன் நினைவு இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து வெளியவே வரமாட்டாங்க. அது மட்டும்தான் உண்மை, வேறு எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறது மாதிரியே ஃபாலோ பண்ணுவாங்க. மற்றவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாதுங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. மற்றவங்கள மட்டம் தட்டுறதுல இவங்களுக்கு நிகர் இவங்களே தான். குருவும் புதனும் இணைஞ்சிருந்ததுன்னா மற்றவர்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு என்ன தெரியும், நீ எல்லாம் பேச வந்துட்டியா, சபையில் பேசுகிற அளவுக்கு உனக்கெல்லாம் அறிவு இருக்கா,
அப்படிங்கிற மாதிரியும் தன் துறை சார்ந்தவர்களையே மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. தன் துறை சார்ந்தவர்களே மட்டம் தட்டுறாங்கன்னா மற்றவங்களெல்லாம் இவங்க எப்படி விட்டு வைப்பாங்க? யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு வக்கீல் இருக்கார், குரு புதன் இணைவு. நான் தான் ஜட்ஜுக்கே அறிவு கிடையாது அப்படிம்பார். அந்த ஜட்ஜுக்கு அறிவே கிடையாது, இப்படியெல்லாம் தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் சொல்கிறபடி அவன் செய்யணும் அப்படிம்பார். ஒரு டாக்டர் வந்து குரு புதன் இணைவில் இருக்காருன்னா மற்ற டாக்டர்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு அவனுக்கு என்னையா அறிவு இருக்குது, அவன்லாம் பிட்டடிச்சு பாஸ் பண்ணிட்டு வந்தவன் அப்படிமா. ஸோ இந்த மற்றவர்களை மட்டம் தட்டும் குதர்க்க பேச்சு இவங்களையே ஒரு காலகட்டத்தில் எதையுமே வந்து மேற்கொண்டு கற்றுக்கொள்ள முடியாதபடி தடுத்தும். அதே மாதிரி ஒரு இணக்கமான சூழலை மற்றவர்களோடு இவங்க உருவாக்கிக்க மாட்டாங்க. கேலி பேசுகிறேன் என்கின்ற பேர் வழியிலேயே மற்றவங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறதுனால உறவுகள், நண்பர்கள், சக ஊழியர்கள்னு யாருமே இவங்களோடு க்ளோஸாக பழக முடியாதபடியான ஒரு சூழ்நிலை உருவாகும். நம்ம ஊரில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் அப்படின்னு. ஊரை பகைச்சிக்கிட்டோம்னா நம்ம வாழ முடியாது, வேருடன் கெடும், இலை கூட கிடையாது, வேரே கெட்டு போயிடும். அந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சியை சந்திப்பதற்கும் இந்த குரு புதனுடைய இணைவு யூஸாக போயிடும். அதிபுத்திசாலிகளை உருவாக்குறதா, ஆராய்ச்சியாளர்களை உருவாக்குறதா, புகழ்பெற்ற மருத்துவர்களை உருவாக்குறதா, புகழ்பெற்ற ஜோதிடர்களை உருவாக்குற அதே அமைப்பு ஒரு திறந்த மனதோடு இவர்கள் மற்றவர்களிடத்தில் அணுக முடியாமல் செய்து விடுவதனாலேயே நான் தான் புத்திசாலி என்கின்ற என்கின்ற அகந்தை மிகுதியாக வந்து விடுவதாலேயே வீழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். நிறைய பேர் அவங்கள பற்றி இப்படி தான் சொல்லுவாங்க, அவன் நல்ல டேலண்ட் தான், ஆனால் கிட்ட போக முடியாது, மொசுடு மட்டம் தட்டியே நம்மளை காலி பண்ணிவிடுவான் அப்படி, அவங்ககிட்ட போய் எதுக்கே அசிங்கப்படணும் அப்படிங்கிறது மாதிரி பண்ணிவிடுவாங்க. அதனால் இந்த குரு புதன் இணைவு பாவ வீடுகள்லையும் இருந்துச்சுன்னா ரொம்பவும் மோசம். அதில் சுப வீடுகளில் இருந்ததுன்னா அந்த இடத்த அதிக ஒளித்தன்மை கொண்டதாக மாற்றி அந்த இடத்தின் மூலமாக ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலனை சுத்தமாக இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. ஒரு உதாரணமாக, ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு 10ஆம் வீட்டில் புதனும் குருவும் இணைவு, தொழில்னா என்னன்னே தெரியாமல் போயிடும். உத்தியோகம், வருமானம், சம்பாத்தியங்கிறத எதுவுமே கொடுக்காம எங்கே போய் பொருந்தி இல்லாமல் பண்ணிவிடும். அதே 4ஆம் இடத்துல இணைகிறாங்க, குருவும் புதனும் இணைஞ்சிருக்காங்க, லக்னாதிபதி உச்சமாகி குருவோடு இருக்கார், படிப்பை வந்து ஊறுப்பட்ட குளறுபடி பண்ணிவிடுவாங்க. திடீர்னு ஐஏஎஸ் படிக்கிறேன்பாங்க, திடீர்னு நான் டாக்டருக்கு தான் படிக்கணும்பாங்க, படிச்சுக்கிட்டு இருக்க படிப்பை பாதியில் விடுறது, ட்ராப் பேக் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும். 7ஆம் இடத்துல இவங்க 2 பேர் இணைஞ்சிட்டாங்கன்னா கேட்கவே வேணாம், வாழ்க்கை துணையோடு கடுமையான முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொடுத்து. ஸோ சுப வீடுகளில் இணைஞ்சாலும் இது கொஞ்சம் சிக்கல் தான், பாவ வீடுகளில் இணைஞ்சாலும் இது கொஞ்சம் சிக்கல் தான். அப்போ சிக்கலான அமைப்பு தான் இந்த குருவும் புதனும். இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க என்ன செய்யணும்? தன்னுடைய அதிமேதாவித்தனத்தை வெளிக்காட்டாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான பயன். நீங்கள் மேதாவியாகவே இருங்க, ஆனால் அந்த அதிமேதாவித்தனத்தை மற்றவங்களை மட்டம் தட்டுறதுக்கு உபயோகப்படுத்தாதீங்க, உங்களை மேலும் மேலும் வளர்த்து கொள்வதற்கு உபயோகப்படுத்துங்க. முரண்பாடுகளின் மொத்த மூட்டை அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லலாம். ஒரு விதத்தில் புதனுக்கு குரு வந்து ஸ்டெப் ஃபாதர், அதாவது ஒரு மாற்று தகப்பன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை பெறுவார். அது புராணங்களில் வரக்கூடிய ஒரு கதை. ஏன்னா குருவுடைய மனைவி வந்து சந்திரனோடு தவறான முறையில் தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு பிறந்தவர் தான் புதன்கிறதுனால பொண்டாட்டியை ஒழுங்காக காப்பாற்றிக்க முடியலன்னு குருவை புதனுக்கு சுத்தமாக பிடிக்காது. தன் மனைவிக்கும் தனக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்தின குழந்தையாக இவன் இருக்கானேங்கிறதுனால புதனை குருவுக்கும் சுத்தமாக பிடிக்காது. ஆக பரஸ்பரம் இவங்க 2 பேரும் எதிரிகள். இவர்களின் இணைவு உங்களை இந்த சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கும் வேலையை செஞ்சிடும், சமுதாயத்தை பகைச்சிக்க வைக்கும். நீங்கள் அதிபுத்திசாலியாக இருப்பீங்க, ஆனால் அந்த புத்திசாலித்தனமே உங்களை நெகட்டிவான பாதையை கூட்டிகிட்டு போகும். அப்போ திறந்த மனதோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டியது அவசியம். மற்றவர்களின் திறமையை, அறிவை, வளர்ச்சியை, முன்னேற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை நாம் பழகிக்கொண்டால், அதாவது குரு புதன் இணைவு உள்ளவங்க பழகிட்டா உங்களை வெற்றி கொள்வது என்பது இயலாத காரியம். பல வழிகளில், பல துறைகளில் புத்திசாலிகளை உருவாக்கும் தன்மை கொண்ட இந்த கிரக இணைவானது சரியாக பயன்படுத்தி கொண்டால் வெல்ல முடியாத உயரத்தை நிச்சயம் எட்ட முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.